ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி அனலைசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி எப்படி இருக்கலாம், எப்படி ரியாக்ட் பண்ணலாங்கிற ஒரு சின்ன வியூ தான் இது. அது மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். லைக் ஷார்ட் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்ஸு கரண்ட்லி ஃபாலிங்கில் இருக்குது. சப்போஸ் நிஃப்டி இந்த வீக்கில் வந்து அப்சைடு போகிற பட்சத்தில் இந்த ஸ்டாக்ஸுமே ஒரு அப் மூவ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் ஹை. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எடுத்துருங்க. ஏன்னா முக்கால்வாசி எல்லா ஸ்டாக்ஸுமே ஹை லெவலில் தான் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் வியூவில் பார்க்குறப்ப எல்லாமே இப்போ பை பண்ண முடியாத சூழ்நிலை தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. இது முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் வியூ மட்டும்தான். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி அனலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் இதை வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக எடுத்துக்கோங்க. இதை வந்து முழுக்க முழுக்க நம்பி என் பேச்சை கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர். வீடியோக்குள்ளாடி போகிற முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்டு அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைஸுக்கு நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களை பர்சனலாக சீக்கிரமாக நான் ரீச் பண்ணுவேன். கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால் மன்னிச்சுக்கோங்க. சரி, இப்போ நிஃப்டி பற்றி குயிக்காக பார்த்துடலாம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரண்ட் சினாரியோ. இது வந்து வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நியர் டேர்மில் நமக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து 20,509 ரூபா. இந்த ரேஞ்ச் வந்து நியர் டேர்ம் சப்போர்ட். இதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பனிங் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய கேப் இருக்கிற பட்சத்தில் இதில் வந்து ஒரு கடுமையான பையிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு இமிடியேட் சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். செகண்டரி சப்போர்ட் வந்து டே சார்ட்டில் பார்த்தா அவங்களுக்கு நீட்டாக தெரியும். செகண்டரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,000, அதுலேருந்து 21,105 அந்த ரேஞ்சுக்குள்ளாடி ஒரு செகண்டரி சப்போர்ட் இருக்குது. இந்த லெவல்ஸ்லேயும் நிஃப்டி ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஹையாக இருக்குது. ஸோ இதை தாண்டி அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா 15 மினிட், அதாவது ஒரு இன்ட்ராடே அந்த மாதிரி லெவல்ஸில் எது சப்போர்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,000லேருந்து 21,900 அந்த ரேஞ்சுக்கு உள்ளாடி நமக்கு ஒரு இமிடியேட் சப்போர்ட், ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு சப்போர்ட்டாக தான். ஏன்னா அந்த பிளேஸில் தான் நமக்கு ஹை வால்யூம்ஸ் நடந்திருக்கு. இதுக்கு ரீசன் வந்து ஜிடிபி டேட்டா காட்டினதுனால இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அந்த பிளேஸில் அதிகமான பையிங் ப்ரெஷர் இருந்தனாலே திரும்ப அந்த பிளேஸில் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ். ஸோ அதை வந்து ஒரு இமிடியேட் சப்போர்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ இதான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரையில். அப்சைடு எவ்வளோ போகலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சைடில் வந்து நமக்கு டேட்டா கிடையாது. ஸோ எவ்வளோ தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் மார்க் நம்மளால் செட் பண்ண முடியாது. அதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 3 to 4% கூட நம்ம வச்சுக்கலாம். 5% வச்சுக்கலாம் ஆவரேஜாக. ஒரு 22,000 இல்லை ரவுண்டாக 22,700 இல்லை 22,600 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் அதில் போயிட்டு ரிட்டர்ன் வர்றது சான்சஸ். பட் பேங்க் நிஃப்டியை பார்க்குறப்ப நமக்கு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். இப்போ பேங்க் நிஃப்டி தான் இது. இப்போ பேங்க் நிஃப்டியில் நியர் டேர்ம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 44,316 வீக்லியில். அது நியர் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இதில் 48,612. ஸோ இதை எதுக்கு நான் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் லிங்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் மெஜாரிட்டி இதை பேங்க் நிஃப்டியில் மெஜாரிட்டி ஆஃப் பேங்க் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். நிஃப்டியில் அதே மாதிரி 38% கிட்ட பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகிறது சான்சஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸு பேங்க் நிஃப்டி யூஸ் பண்ணும்போது, சப்போஸ் பேங்க் நிஃப்டி இந்த பிளேஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற பட்சத்தில் நிஃப்டி இந்த பக்கத்துலேருந்து அதே இது ரிட்டர்ன் ஆகிற அந்த ப்ரைஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற சான்சஸ் ஹை. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். நிஃப்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் ஃபாலோ பண்ணி ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது டெய்லி சார்ட்டில் பார்க்குறப்ப இன்னைக்கு மார்க்கெட்டு நடந்துகிட்டு இருந்த டைமில் வந்து இது ரெசிஸ்டன்ஸ் நியரில் தான் இருந்துச்சு. இது ஒரு இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுற பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்க இந்த 48,612 தான் டச் பண்ணும். அதுலேருந்து ரிட்டனும் அடிக்கலாம், இல்லை பிரேக் ஆகி மேலேயும் போகலாம். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரிட்டன் தான். கண்டிப்பாக அதுலேருந்து ரிட்டன் ஆகணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 90% கீழே வரும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இமிடியட்டாக இன்னொரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸை நம்ம வச்சுக்கலாம். அதை வந்து 15 மினிட்ல நம்ம பார்த்தா தெரியும். அங்கேருந்து வந்து ஒரு வால்யூம்ஸோட, அதாவது இந்த பிளேஸ் கரெக்டாக வால்யூம்ஸோட ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிளேஸை வந்து ஒரு
இம்மிடியட் சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம்னு சொல்ல முடியாது, இன்ட்ராடே அந்த மாதிரி பண்ணுறது ஓகேவாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பார்த்தோம். கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபண்டமெண்டல் தொட்டுட்டு வரலாம். நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் ஃபுல்லாக, ஃபண்டமெண்டல் பெருசாக நான் இறங்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜிக்காக நம்ம பார்க்கலாம். வேற ஒன்றும் இல்லை, எஃப்ஐஐ அண்ட் டிஐஏ டேட்டாஸ். இதை வந்து நான் பேசிக்ஸ்லேயே நான் எஃப்ஐஏன்னா என்ன, டிஐஏன்னா என்னென்னு பேசியிருப்பேன். வேற ஒன்றும் இல்லை, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு, டிஐஏன்னா டொமஸ்டிக், அதாவது இந்தியன் இன்வெஸ்டர்ஸ். இப்போ இந்த மந்த் டேட்டாவை வச்சு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நேற்று இந்த மந்த்னாலே ஒரு 2 ட்ரேடிங் டேஸ் தான் நடந்திருக்கு. ஆனால் டேட்டா படி மார்ச் 1ஆம் தேதியோட டேட்டா மட்டும்தான் இருக்குது. இப்போ 128 கோடிக்கு தான் பையிங் நடந்திருக்கு எஃப்ஐஐ டோட்டல். இது வந்து கிராஸ் நெட் பர்ச்சேஸ், அதாவது பையும் பண்ணியிருப்பாங்க, செல்லும் பண்ணியிருப்பாங்க. அதோட மைனஸ் பண்ணி எது அதிகமாக இருக்குது அதை தான் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து 128 கோடிகளில் இருக்குது. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 3814 கோடி பை பண்ணியிருக்கானுங்க. ஸோ பழைய டேட்டா ஒன்று சும்மா பார்த்துட்டு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரியில் எஃப்ஐஐ இவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, 15,962 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 35,977 கோடி செல் பண்ணியிருக்காங்க. நியர்லி 50 கோடிகள் இவங்க எஃப்ஐஎஸ் செல் பண்ணியிருக்காங்க. அதே இது இவங்க 50 கோடிகள் பை பண்ணியிருக்காங்க. நம்ம டொமஸ்டிக் இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிஸாக இருக்கலாம், அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டை இப்போ முழுக்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது வந்து நம்மளோட டிஏஎஸ், அதாவது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். இந்த நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இதையெல்லாம் பை பண்ணி சப்போர்ட் பண்ணுறது வந்து நம்மளோட ஆளுங்க தான். இவங்க எப்போ ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போ மார்க்கெட்டு ஃபாலோ ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா எஃப்ஐஎஸ் இனி வாங்குவாங்களான்னு கேட்டால் ரொம்ப டவுட்டு தான். ஏன்னா மார்க்கெட் இவ்வளோவுக்கு மேலே வந்துருச்சு. இந்த ஹை லெவலில் அவங்க வாங்கி ப்ராஃபிட் பார்க்குறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ரேரான விஷயம். ஸோ ஒரு சின்ன ஃபால் கிடைக்கட்டும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ டிஏஎஸ் எப்போ ஸ்டாப் பண்ணுறாங்களோ, நெகட்டிவ்ல வருதோ, பை செல்லில் அது வந்து நெகட்டிவில் வருதோ, அப்போலேருந்து நம்ம உஷாராகிட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வித்ட்ரா பண்ணுறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஸோ இது வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் லெவல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்க்கலாம், நியர் டு சப்போர்ட்டில் இருக்கிறது. கொட்டாக் பேங்க் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக 1 2 3 4 5 6 டைம்ஸ் வரைக்கும் அந்த சப்போர்ட்டை வந்து தொட்டிருக்கு. இன்னைக்கு கூட ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குதுல. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு சப்போர்ட்டை திரும்ப நம்ம யூஸ் பண்ணோன்னா அது வேலிட் இல்லாமல் போயிடும். ஸோ 90% இது பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி பிரேக் பண்ணுற பட்சத்தில் இந்த பிளேஸில் நீங்கள் வாங்கிக்கலாம், இதில் ஒரு டிமாண்ட் இருக்குது. இல்லை இந்த பிளேஸில் கூட ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் ரிஸ்க் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் அமௌண்ட் இதில் போட்டுட்டு மார்க்கெட்டு மேலே போச்சுன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இடம் வந்ததும் ப்ராஃபிட் எடுக்க பாருங்கள். அதாவது இப்போ 1723 ரூபாயில் இருக்குது. ஸோ இந்த லெவலில் வாங்குறீங்கன்னா 980 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் செல் பண்ணி ஆகணும். சப்போஸ் வந்து இது நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் ஃபால் ஆகுதுன்னு நினைச்சிங்கன்னா, ஃபால் ஆச்சுன்னா நீங்கள் மேபி உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லைன்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடுங்க, ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த லெவலுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த லெவலுக்கு வந்து திரும்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை அடிஷ்னலாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா நவீன் ஃப்ளோரின். ஓகே, நவீன் ஃப்ளோரின் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 38% ஃபால் ஆகிருக்கு இது வரைக்கும். ஒரு நியர்லி ஒரு போன வருஷம் மேலேருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் டு சப்போர்ட்டில் இருக்குது. இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் சொன்னால், ஸோ இந்த லெவலில் இருக்குது. இங்கேருந்து டச் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் ஹை தான், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 2755 ரூபா அந்த ரேஞ்சில். ஸோ இந்த ரேஞ்சே கீழே வரும்போது நீங்கள் வாங்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சப்போஸ் இதை பிரேக் பண்ணி கீழே போகிற பட்சத்தில் அது இன்னுமே ஃபர்தர் கீழே போகிறது சான்சஸ் ஹை. ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் எடுக்கிறது நல்லதாக இருக்கும். சப்போஸ் அது மேலே போகிற பட்சத்தில்
நீங்கள் இந்த லெவல் ப்ரீவியஸ் ஹையில் கூட நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். இல்லை லாங் டேர்ம் கொஞ்சம் கூட லாங் டேர்ம் 1 இயர் பார்க்குறீங்கன்னா இங்கே கூட வெயிட் பண்ணுங்கலாம். ஸோ இது வந்து இமிடியட் டார்கெட், இது வந்து செகண்டரி டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நவீன் ஃப்ளோரைன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் லெவல்ஸ் தான். இதை கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ இதுவுமே கிளாஸ் நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லெவலில் நீங்கள் பார்க்குறம்போது கீழே பிரேக் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த டிமாண்டில் வந்து டச் ஆகி தான் ரிட்டர்ன் எடுக்குது. ஸோ இதில் ஒரு கம்மியான அமௌண்ட் நீங்கள் போடலாம். ஒரு இதுவுமே ரொம்ப ரிஸ்கி. பட்டு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்கணும். இப்போ வந்து ஒரு 2849 நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக 2700 லெவல்ஸில் இருக்கணும். ஸோ இந்த லெவலில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட்டு ப்ரீவியஸ் ஆகி இந்த லெவலுக்கு நீங்கள் எய்ம் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸுக்கு எய்ம் பண்ணிக்கலாம். அதாவது 3382 அந்த ரேஞ்சு எய்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது பிரேக் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் என்ட்ரு ஆகிறீங்க, இதில் ஃபுல் அமௌண்ட்டு கூட எக்ஸிட் ஆகுது, இல்லை பாதி எக்ஸிட் ஆகிட்டு மீதியை வச்சுக்கலாம். சப்போஸ் இது பிரேக் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் நம்ம இன்னுமே கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் கொஞ்சம் நல்ல கம்பெனி தான். ஸோ இந்த லெவல்ஸில் வாங்கினாலும் நீங்கள் டவுன் சைட் போகிறப்ப ஆவரேஜ் அவுட்டும் பண்ணிக்கலாம். ஆனால் கம்பெனி லாங் டேர்ம் பார்க்குறப்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டா இந்தியா. பேட்டாவில் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து அவங்க சப்போர்ட் ஜோன் கிட்ட தான் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த க்ரீன் லைன் தான் ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு சான்சஸ் ஹை. இந்த பிளேஸில் ரிட்டர்ன் அடிக்கிற சான்சஸ் ஹை. பட் லாஸ்ட்டாக ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ஹையை கூட இது பிரேக் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் கூட இது பிரேக் பண்ணல. இதே லெவலில் கூட இது பிரேக் பண்ணல. அதுக்கு மேலே போகல. ஸோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. பட் இந்த லெவல்லையுமே அவங்க சப்போர்ட் போடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கையில் கொஞ்சம் கூட டவுன் வந்து நீங்கள் இந்த ப்ளேஸில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது 1350 வாங்கிட்டு ஒரு இது சப்போஸ் இந்த லெவல் கூட வேணாம். இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனில் எப்போ ரீச் ஆகுதோ அந்த லெவலில் நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஒரு 1583 அந்த ரேஞ்சில் எல்லாம் நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அடுத்து சியூபி பார்த்தீங்கன்னா ரொம்ப லட்டு பிச்சு போட்ட மாதிரி போட்டிருக்கேன். சரி, இது வந்து லாங் டைமாக நான் வந்து இது பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிபனாச்சி டெக்னிக்ஸை வச்சு தான் நான் வந்து இதில் ட்ரேட் எடுத்தேன். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் திரும்ப வந்திருக்கு. இந்த லெவல்ஸில் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க இந்த ஸ்டாக்கை ட்ரை பண்ணலாம். இந்த பிளேஸில் அதாவது 130 130 ரேஞ்சில் நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் கீழே போகிற பட்சத்தில் நீங்கள் செல் பண்ணுறது நல்லது. 111 கீழே போச்சுன்னா கண்டிப்பாக லாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஹை ரொம்ப அதிகம். ஸோ ஸ்டாப் லாஸோட எக்ஸிட் ஆகிறது நல்லதாக இருக்கும். இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தால் திரும்ப இந்த லெவல் வரை வெயிட் பண்ணலாம். அப்படி மேலே போச்சுன்னா நீங்கள் 0.5 ஃபிபனாச்சி லெவல்ஸ் அதாவது 181 வரையும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாக். இந்த வாரத்துக்கோ இல்லை இந்த மாதத்துக்கோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து ஷார்ட் டேர்ம் தான். நீங்கள் கணக்கு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே கூட இது இழுத்துக்கிட்டு போகலாம். எப்போ நீங்கள் டார்கெட் இல்லை ஸ்டாப் லாஸ் அச்சீவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் இதை வந்து செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி இன்னுமே நான் உங்களுக்கு கிளாஸ் கனெக்ட் பண்ணல. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆல்ரெடி ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குற சான்சஸே. ஸோ உங்களுக்கு வந்து இது ஓகேவா இருக்கா? உங்களுக்கு புதுசாக ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கா? ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாருமே பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரிவர்சல் டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஈவன் ஸ்டாப் லாஸ் கீழே போனாலும் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கு நல்ல கம்பெனியாக இருக்கிற பட்சத்தில் கம்மி ரேட்டு வாங்கியிருக்கோம். ஸோ ஆவரேஜ் அவுட் பண்ணால் கூட நம்ம பெருசாக லாஸ் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்டாக் செலக்ட் பண்ணுறேன். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவுமே நான் வந்து எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்தில். ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவேன்.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஹாப்பி ட்ரேடிங். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அண்டு கூகுள் ஃபார்ம் இருக்குது. பர்சனலாக ஃபினான்ஷியல் அட்வைஸ் தேவைப்பட்டுன்னா அதை ஃபில் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்டு பாய்.